எந்த வேலை? அந்தகார வேலை. ஏன் உடைக்கல? என ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. கவனமா கேளுங்க, இது எந்த வேலை? அந்தகார வேலைன்னா யாருடைய வேலை? சத்துருவனுடைய கை ஓங்கி இருக்கிற வேலை. ஆனா அந்த இடத்துல கூட என்னதான் நடக்குது தெரியுமா? கர்த்தர் என்ன எழுதி இருக்கிறாரோ. ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஒரு அந்தகாரத்தின் இருள் வருகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன எழுதி இருக்கிறாரோ, கர்த்தர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, கர்த்தர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ. யோபு வாழ்க்கையில் இப்படி ஒரு அந்தகார சூழ்நிலை வந்தது. அத அலோவ் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லை போட்டாரா இல்லையா? ஆமே. அதாவது சாத்தான் இப்ப போறான், அத கொஞ்சம் முகத்தை மறைச்சதும் அவ்வளவுதான், சபேர் உள்ள என்றாயிட்டான், கல்தையர் என்றாயிட்டான். அக்கினி அடிக்குது, காற்று அடிக்குது, எல்லாமே அப்படி சின்ன பின்னமாகுது. ஆனா ஆண்டவர் எல்லை போடுறார். இம்மட்டுமா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சத்ருவின் கையில ஒப்பு கொடுப்பார், சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. சத்ருவின் கையில ஒப்பு கொடுப்பார், சத்ருவின் இஷ்டத்துக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?